செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ அப்படிங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மீண்டும் அந்த வசனத்தை சொல்றேன், தீமையை செய்வதை விட்டு விட்டு நன்மையை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள அப்படிங்கிறார். தீமை செய்யறத நீங்க தான் விடணும். தீமையை பார்க்கறத கண் பார்க்கறத விட்டுறோம். தீமைய பேசுறத நாவு விட்டுறோம். தீமையை செய்யறத உங்க கை விட்டுறோம். தீமைய யோசிக்கிறது நினைக்கிறதெல்லாம் இறுதியத்துல விட்டுறோம். அதே போல தீமையான இடத்துக்கு போகிறது உங்க கால் போகாதபடிக்கு விட்டுறோம். நம்ம அந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது. அப்போ தீமையை விட்டு விட்டு என்ன செய்ய சொல்றாங்க? நன்மைய செய். உனக்கே நீ என்ன செய்யணும்? நீ நன்மையே செய்து கொண்டு நல்ல காரியங்களே நீ பேசு, நல்ல காரியங்களே யோசி, நல்ல காரியங்களே சிந்தி, நல்லதையே என்ன செய்ய, நீ உனக்கும் செய்துக்கோ, மற்றவங்களுக்கு நீ என்ன செய்ய, நன்மையே செய். நன்மையை தவிர என்ன செய்யக்கூடாது? தீமையை